கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம செய்திக்காக நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை கடைசி அந்த காவல் வீடு வாசல் அதை வாசிங்க. நெகேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் காவல் வீட்டு வாசல். தேவன் தாமே இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக அப்படியே நாம் கர்த்தரை நாம் சோதரம் பண்ணுவோம். சோதரம் கர்த்தர் எங்களோடு கூட இன்றைக்கும் இந்த 11வது வாசலை குறித்ததான சத்தியங்களை எங்களோடு நீர் பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். சந்தோஷமாக சொல்லுங்களே, அல்லேலூயா, ஆமென். எடுத்தின்படி இருக்கிற எருசலேமிலும் 12 வாசல், பரமேறுசலும் 12 வாசல் இருக்குது. இந்த 12 வாசலுடைய அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் அந்த பரம எருசலேமுடைய 12 வாசலுக்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். இது காவல் வீட்டு வாசல். ஒரு அல்லேலூயா, காவல் வீட்டு வாசல். பொதுவாகவே எந்தெந்த வீட்டுக்கு காவலாளிகளை வைத்து பாதுகாப்பாங்கன்னா நல்ல வசதி உள்ளவர்கள். எல்லா வீட்லேயும் யாருமே அந்த வாட்ச்மேன் வைக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் ஒரு கிராமம் இருக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பேப்பர்லெல்லாம் வாசித்தோம். அவங்க இரவு நேரத்தில் கதவையே சாத்த மாட்டாங்களே, அந்த கிராமம் ஒன்று மாத்திரம். காரணம் என்னென்னா யாருமே திருட மாட்டாங்களே. ஒரு அல்லேலூயா. அதனால் அந்த கிராமம் மாத்திரம் எப்போதும் இரவு நேரம் முழுவதும் கதவு திறந்துருக்குமா. அப்போ வீட்டுக்கு காவல் யார் வைப்பாங்கன்னா ரொம்ப நம்ம சபையில் இதுவரை அப்படி வைத்தது யாரும் கிடையாது. அதாவது பொன்னும் பொருளும் அதிகமாய் குவித்து வைத்தவர்களும், வைரமானாலும் கிலோ கணக்காக தங்கெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த விலையுறந்த பொருளை பாதுகாப்பதற்காக ஒரு வாட்ச்மேனை வச்சுருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் அதை தாண்டி கூட என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. சாதாரண எந்த வீட்லேயும் அந்த வாட்ச்மேனை வைக்க மாட்டாங்க. இப்போ வீடு என்பது நம்முடைய சரீரம் ஒரு வீடு. அல்லேலூயா. அதான் வீட்டு காவல் வீட்டு வாசல். அப்போ இதை நம்ம பாதுகாக்கும். 11வது வாசல் என்பது நம்முடைய சரீரமாக இந்த வீட்டை நாமே வாசலாக இருந்து காவலர்களாக இருந்து நம்மை காத்து கொள்வது அவசியம். ஒரு அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த இருதயம் இருக்கு இல்லையா, இந்த இருதயத்திலிருந்தால் பிளட்டு ரத்தம் புறப்பட்டு சரீரத்தினுடைய எல்லா அவயங்களிலும் பாய்கிற எல்லா இந்த இருதயத்திலேருந்து அந்த ரத்தம் போய் எல்லா சரீரத்தில் பாய். அப்போ ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஹார்ட் அட்டாக் ஏன் வரணும்னா அந்த ஹார்ட்டில் அந்த பிளட்டு பிளாக் ஆன உடனே அவள் மரித்து போவார்கள். அது நம்ம நல்லா தெரியும். இந்த ரத்தம் எந்த அளவுக்கு அதிலிருந்து எல்லா இடத்துல ஓடுமோ ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. அதனால் அந்த ரத்தம் ஓடுகிற வரையும் மனிதர்கள் உயிரோடு இருப்பார்கள். அல்லேலூயா. அவங்க ஜீவனோடு இருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம், சிலருக்கு அந்த தலைப்பகுதி பிளட்டு பிளாட் ஆகிடும், எல்லா இடத்துலையும் பாயும். ஆனால் அந்த கழுத்துக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தலைப்பகுதியில் பிளட்டு பிளாட் ஆன உடனே சொல்லுவாங்க, அவங்க தலைக்கு மேலே அவரால் எதையும் தலையை அசைக்க முடியல, எதையும் பேச முடியல. அப்படிங்கிறன்னா அந்த இடத்துல பிளட்டு பாயாது. அதனால் அது உணர்வில்லாத ஒரு மாம்சமான ஒரு மரத்தை போல தான் அது காணப்படும். அல்லேலூயா. இன்னும் சிலரை பார்த்திங்கன்னா அந்த இடது கை பக்கம் ஸ்ட்ரோக்காகி நிற்கும். இடது பக்கம். ஏன்னா அந்த இடத்துல பிளட்டு என்ன செய்யாது, இங்கேருந்து பாய்ந்து போகிற அந்த பிளட்டு அந்த இடது கை பிளாக் ஆன உடனே அது ஒரு செயல்படாத ஒரு பொம்மை கரத்தை போல், அது எவ்வளோ நீங்கள் கிள்ளினாலும் உணர்வில்லாத செயல்படாத கரங்களாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்திங்கன்னா வலது கையில் அப்படி உண்டாக்கும். சிலர் பார்த்திங்கன்னா பாடியில் ஒரு சைடு ஃபுல்லாக, அதை ஸ்ட்ரோக்கம்பாங்க, பாடியில் ஒரு சைடு ஃபுல்லாக அது ரத்தம் அங்கே இருதயத்திலேருந்து புறப்படுகிற ரத்தம் அங்கே போகாதனால
அந்த ரத்தத்தில் அங்கே ஒரு பெலன் இல்லாததுனால அந்த ஒரு சைடு ஃபுல்லாக பாதிப்பதை பார்க்க முடியும். அல்லேலூயா. அதே போல் சிலரை பார்த்திங்கன்னா இடுப்புக்கு கீழே விளங்காது, பிளட்டு போகலை அப்படிம்பாங்க. சிலருக்கு இடுப்புக்கு மேலே பிளட்டு போகலை அப்படி. இப்போ நான் ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம இருதயம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த இருதயத்திலிருந்து இந்த இருதயத்தையே சரியான முறையில் நம்ம பாதுகாக்கணும். அதான் நான் சொல்கிறது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த சரீரத்தை நம்ம காத்துக்கொள்ளனா அங்கங்கே நமக்கு பிளாக்காகி நிற்கும். சில நல்ல சுபாவங்கள் வராமல், தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இல்லாமல், சிலருக்கு டோட்டலாகவே ஒன்றும் ஆவிக்குரியவர்கள் என்று நம்ம சொல்லக்கூடிய எந்த ஒரு அறிகுறி இல்லாமல் நம்ம ஒரு வேலை உலக அளவில் நம்ம வாழ்ந்திருந்தாலும் இந்த ஹார்ட் அட்டாக்கு வரனால செத்து போனவர்கள் தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம விரும்பின வண்ணமாய் தேவன் எதிர்பார்த்த காரியங்கள் சபைகளில் எல்லாமே நமக்கு ஒரு அலங்காரமாக அழகாக இருந்துச்சு, இன்றைக்கி இல்லை. ஆக மீண்டும் அந்த காவல் வீடு வாசலை நாம் கட்ட வேண்டும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் நீதிமொழிகளில் வாசித்து பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 4ஆம் நீதிமொழியில் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லாம் நல்ல கவனிங்க. அப்போ நிறைய காவல் நமக்கு இருக்குது, அதை நம்ம ஒன்று ஒன்று பார்ப்போம். எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். அல்லேலூயா. அப்போ எதை காத்துக்கொள்? நம்ம இருதயத்தை காத்து, அதிலிருந்து என்னத்தான் வருமா? ஜீவ ஊற்று புறப்படுங்கிறார். அப்போ இருதயத்தை நம்ம அதான் அந்த ரத்தம் இருதயத்திலிருந்து எல்லா இடங்களிலிருந்து பாய்ந்து செல்வதை போல இந்த இருதயத்திலிருந்து எல்லா சுபாவங்களும் எல்லா எண்ணங்களானாலும் எந்த காரியமானாலும் அது புறப்படு எல்லா இடங்களில் போகிறதுனால நீங்கள் எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை என்ன செய்யுங்க? காத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. ஏன் இருதயத்தை காத்து சொல்கிறாரு? இருதயம்தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதாக இருக்கு. ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், திருடன் உள்ளே விலையேற்பட்டதை கொண்டு போயிடுவான். இப்போ நமக்குள்ளே என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற ஒரு குணம் வெளியும் போயிடக்கூடாது, உள்ளே இருந்தும் வரக்கூடாது. அல்லேலூயா. புரியுதா? உள்ளே இருக்கிறதிலிருந்து மற்றவர்கள் பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடாது, வெளியிலிருந்து சில சுபாவங்கள் நமக்குள்ளே என்ன கூட வரவே கூடாது. ஆகவே இந்த இருதயத்தை நம்ம காத்துக்கொள்ளும். ஏன்னா இருதயம்தான் பல இடம். பார்வோனுடைய இருதயம் எப்படி இருந்துச்சா? கடினமான இருதயமாக இருந்துச்சு. சில இருதயத்தை பார்த்திங்கன்னா கல்லான இருதயமாக இருக்கும். சில இருதயத்தை பார்த்திங்கன்னா கசப்பு நிறைந்த இருதயமாக இருக்கும். சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம், ஒரு மனிதனும் அவருக்கு முன்பே மேன்மை பாராட்டக்கூடாது. தங்களை தாங்களே பெருமை பாராட்டுகிற மேட்டிமை நிறைந்த இருதயமாக இருக்கும். ஆக இவைகள் வெளியே வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. இந்த சுபாவங்கள் நமக்கு உள்ளே வராதபடி காத்துக்கொள்ளும். இதை நீங்கள் மார்க்கு சுவிசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும்போது 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஜல்லகவனி. இப்போ தான் அந்த இருதயத்திலிருந்து என்னென்ன வரும், ஏன் நம்ம காத்து மனுஷனுக்குள்ளிருந்து ரத்தம் புறப்படுவதை போல புறப்படுகிறது. மனுஷனத்திலிருந்து இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த எந்த கெட்ட சுபம் நல்ல சொல்கிற நல்ல சுபாவமெல்லாம் அது அந்த மனிதனையே தீட்டுப்படுத்திடும். எப்படி எனில் அப்பதான் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து முதல்ல என்ன வருது? என்னதான் வருமா? பொல்லாத சிந்தனை வரும். சொல்லலையா? அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும். நமக்குள்ள பொல்லாத சிந்தனை வெளிப்படாதபடி நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளும். ஆரம்பத்தில் நம்ம இருந்தோம், இப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்படியெல்லாம் நீ பண்ணக்கூடாது என்பதை அடிக்கடி நம்ம குடும்பத்தை சொல்லுவோம்.
ஆனால் இன்றைக்கி நம்ம இருதயம்லாம் பார்த்திங்கன்னா பொல்லாதவைகளை சிந்தித்து கொண்டு இருக்கிறது. இவைகள் நம்மையும் தீட்டுப்படுத்தும். தேவன் நம்மை அருவருக்கக்கூடிய நிலைமையில் கொண்டு வந்துவிடும். ஆகவே இங்கே புறப்படுகிற பொல்லாத சிந்தனை வெளிவராதபடி அல்லது பொல்லாத சிந்தனை சத்துரு நமக்குள்ளாக விதைக்காதபடி எல்லா காவலோடும் நம்ம இருதயத்தை காத்து கொள்ளணும். துளலையா. ஏன்னா அங்கிருந்தால் ஜீவ ஊற்று என்ன செய்தால் ரத்தம் புறப்படுவதை போல ஜீவ ஊற்று புறப்படும். ஒருவேளை இதை கேட்கிற தேவ பிள்ளைகள் யாராகிலும் ஒருவேளை எனக்குள்ளே இப்படியெல்லாம் இருக்குது, பொல்லாத சிந்தனை வருதுன்னா இன்னைக்கு அதை காத்து கொள்ள வேண்டும். அதில் சொல்லலையா, நம்ம தான் காத்துக்கொள்ளணும், நம்ம தான் காத்துக்கணும். ஆக முதல்ல இருதயத்தில் என்ன வருமா? பொல்லாத சிந்தனை வரும். ரெண்டாவது எங்கே எங்கே தான் வரும்? விபச்சார எண்ணங்கள் முதல்ல இருதயத்தில் தான் தோணும். அது இருதயத்தில் வரும்போதே நம்ம அதை காத்துக்கணும். ரலே சொல்லலையா. எண்ணங்கள் இங்கே தான். இந்த ரத்தம் எப்படி இங்கிருந்து உற்பத்தி ஆகிறதோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாருங்கள், விபச்சார சிந்தனை செய்கிறவளை பார்த்தீங்கன்னா முதல்ல இருதயத்தில் தான் அந்த எண்ணங்கள் எல்லாம் வரும். நிறைய பேர் இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் பிரகாசித்தவர்கள் விழுந்து போன ஒரு சம்பவம் என்னன்னா இந்த விபச்சாரத்தில் தான் விழுந்திருக்கிறாங்க. அது எங்கிருந்தா வருதா? அந்த சிந்தனை, அந்த எண்ணங்கள், அந்த விபச்சார காரியங்கள் நம்ம இருதயத்திலிருந்து எழும்புமா. ஒரு அலே சொல்லலையா. அப்போ அதை உள்ளேயும் வராதபடி யாருடைய ஆலோசனைப்படி தவறான அந்த இடத்துக்கு இடம் கொடுக்காம அல்லது அந்த விபச்சார சிந்தனைகள் அது எண்ணங்கள் வராதபடி நம்ம இருதயத்தை என்ன செய்யணும்? காத்துக்கணும். அப்போ இருதயத்திலிருந்து புறப்படுகிற அந்த ரத்தத்தில் ஜீவன் இருக்குது. அந்த ரத்தம் சரீரம் முழுவதும் பாய்ந்து அவங்க ஜீவனோடு இருப்பதை போல நம்ம இருதயத்திலிருந்து புறப்படுகிற என் சரியான சிந்தனை இருந்தால் நம்ம ஒரு ஆவிக்குரிய ஜீவனை செய்ய முடியும். அல்ல சொல்லலையா. அப்போ விபச்சார சிந்தனை வரும். மூன்றாவது வேசித்தனங்களும் வரும். விபச்சாரம் வேறு, வேசித்தனங்கள் வேறு. விபச்சாரங்கள் இன்னைக்கெல்லாம் சிறு பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது. வேசித்தனம் என்பது மனைவிக்கு துரோகம் பண்ணுறது, புருஷனுக்கு துரோகம் பண்ணுறது, இதை வேசித்தனம். ஒரு அலைய சொன்னலையா. அதெல்லாம் எங்கேருந்து வருதுன்னா இருதயத்திலிருந்து தான் வருது. ஆக இவைகளெல்லாம் வராதபடி, இந்த எண்ணங்களும் நம்ம கூட வராதபடி நம்ம இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அலைய சொன்னலையா. ஏன் அப்படின்னா இது தேவன் தந்த இருதயம், தேவன் இருக்கக்கூடிய இருதயம், தேவன் வாசம் செய்கிற இருதயம், தேவன் சிங்காசனத்தை வைத்து அமர்ந்திருக்கிற இந்த இருதயத்தில் நம்ம ஒரு காலத்தில் ஆரம்பத்தில் இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் ரொம்ப பயப்படுவோம். எண்ணத்திற்கே வந்த அப்பால போ சாத்தானேம்பான். இந்த விபச்சார சிந்தனைக்குள்ளே வரக்கூடாதும்பான். வேசித்தனத்தின் ஆவிகளுக்கு இடம் கொடுக்காதான்ட்டு நம்மளே ஜெபம் பண்ணி அந்த கண்ட்ரோலில் இருப்போம். இன்றைக்கெல்லாம் அப்படி அநேகர் நம்ம பார்க்க முடியல. எதற்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாதோ அதற்கு இடம் கொடுத்துருக்குறோம், எதற்கு இடம் கொடுக்கணுமோ அதற்கு இடம் கொடுக்கல. உடலே சொல்லலையா. ஆக இவைகளை காத்துக்கொள்ளும், இவைகளை காத்துக்கொள்ளும். அந்த எண்ணங்கள் வராமல் எல்லாருக்குள்ள வந்தாலும் வேத அந்த இச்சை அடக்கம் உள்ளவளாக இருக்க வேண்டும். அந்த ஆசை இச்சைகளை சிலுவையிலே அறைந்தவளாக இருக்க வேண்டும். சிலர் சொல்லுவாங்க, நான் செய்த பாவத்தை என் குடும்பத்தால் கண்டுபிடிக்க முடியல, அவ்வளோ நான் பாவம் செய்வேன், அந்த மாதிரிம்பாங்க. ஆனால் மேலே கர்த்தர் ஒருத்தர் பார்க்கிறார். அலேச்சன்களேலுயா. அவர் நல்லா பார்க்குறார். அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம என்ன செய்கிறோம், எதை சிந்திக்கிறோம், எதை யோசிக்கிறோம் என்பதெல்லாம் தெரியும். அதுதான் சொல்கிறாரு, எல்லா காவலோடு இருதயத்தில் என்ன செய்யணும்? காத்து. வாசிங்க பாவம் சீக்கிரமா. கொலைபாதங்கள் என்னென்ன? சகோதரனை பகைக்கிறவனே கொலைபாதகங்கிறான். எத்தனை பேர் விசுவாசிகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்னா நமக்குள்ளே யார் மேலே பகை இருக்கா? இப்போ நான் பேசுகிறேன், நான் எந்த விசுவாசிகள் மேலே பகை உணர்வு இருந்தான்னா நான் ஒரு கொலைபாதகன்னு அர்த்தம். அல்ல சொல்லலையா. ஒவ்வொரு ஆளை பகைச்சான்னா நம்ம கொலை செஞ்சுட்டே இருக்கிறோன்னு அர்த்தம். சகோதரர் பகைக்கிறவன் கொலைபாதகன்,
அவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்குது போகிற வழியை இன்னதென்று அறியான். சபைக்குள்ளேயே இருக்கிறோம், எத்தனை பேர் நம்ம பகைச்சிட்டு இருக்கிறோம். ஆக அந்த பகை என்பது கொலை பாதகத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. சிலர் நேரடியாக போய் கொலை செஞ்சுட்டு போயிருப்பாங்க, அது வேற. நம்ம உள்ளுக்குள்ளேயே பலர் குறித்து பகை உணர்வை வைத்துட்டு டெய்லி கொண்டுட்டு இருக்கிறோம். ஆக இனி அவைகளுக்கெல்லாம் இடம் கொடுக்காம நம்ம இருதயத்தை பகை உணர்வுக்கு இடம், உலகம் நம்ம பகைக்கலாம், அதில் ஆச்சரியப்பட தேவையில்லைன்னு பைபிள் இருக்கு. ஆனால் இயேசுவை பகைத்தார்கள், அதனால உங்களை பகைக்குன்னு சொல்லிட்டு அது வேற. ஆனால் நம்ம யாரையும் பகைச்சிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த பகை உணர்வு வரும்போது கொலை பாதத்திற்கு சமம். அதனால தான் இந்த மெயின் அந்த இருதயத்தை கர்த்தர் காத்துக்கொள்ள சொல்றார். வாசிங்க. களவுகளும் என்ன களவு? சில விசுவாசிகள் கூட களவுகள், சில வீட்டுக்கு போவாங்க, நல்ல பொருள் எடுத்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கிறாங்க சில, நம்ம சொல்ல முடியாது. சபைகளிலே ஏதோ ஒரு பொருளை வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இது ஒரு களவு. ரெண்டாவது களவு என்ன? தேவனை கொடுக்க வேண்டிய சரியாக நம்ம கொடுக்கலன்னா அதுவும் களவு தான். ஒரு அலேலுயா. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தசமமாக ஆனாலும் அது சரியாக நம்ம 1000 ரூபாய் கிடைக்குது, அது 100 ரூபாய் கொடுக்கணும், 99 ரூபா கொடுத்தா கூட 1 ரூபாய் நம்ம களவு செஞ்சுட்டோம். ஆக எல்லாம் எங்கே தான் வருதான்? களவுகளும். வாசிங்க சீக்கிரமாய். பொருளாசைங்க. நமக்கு பொருளாசை என்பது விற்கிறார், அது நமக்கு பொருளாசை போதும் என்கிற மனம் இருதயத்தில். ஆகவே அநேக இருதயத்தில் என்னன்னா பொருளாசை நிறைந்தவளாக இருக்கிறார், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்கிறார். அதுவே ஒரு விற்கிற ஆராதனைங்கிறார். ஆக இவைகளுக்கெல்லாம் நம்ம மறைமுகமாக அந்த வீடு போல இருந்தால் நமக்கு நல்லா இருக்குமே, அப்படி எந்த வீடு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருந்தால் நான் நல்லா இருக்குமே, இந்த கார் ஆடி கார் மாதிரி அப்படியெல்லாம் பொருளாசைப்படக்கூடாது. தேவன் தந்தால் அதை வாங்கி கொள்ளலாம். ஒரு அல்லேலூயா. ஆக பொருளாசை இந்த இருதயத்தில் அது எல்லாம் வரவே கூடாது. தேவன் நமக்கு எதை தருகிறாரோ அதை கொண்டு திருப்தியாய் வாழணும். சிலரெல்லாம் விசுவாசிகள் பொருளாசை, அதனால தான் சிலர் ஏமாந்து போகிறாங்க. சில விசுவாசிகள் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகணும் விரும்புகிறாங்க, அது நடக்காது. கஷ்டப்படணும், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறணும். தவிர ஒரே நாள் அப்படி பண்ணால் இப்படி பண்ணலான்னா அது ஒரு காலம் முடியாது. ஒரு அல்லேலூயா. ஆக பொருளாசை இது வராதபடி காத்துக்கொள்ளணும். அடுத்தது துஷ்ட சுபாவங்க. சில சொல்லுவாங்களே அவங்களாம் ரொம்ப துஷ்டங்க அப்படிம்பாங்க, துஷ்டமான காரியங்களை செய்கிறாங்க. ஆக எவைகளெல்லாம் இந்த இருதயத்தில் புறப்படுகிறதோ அவைகளெல்லாம் புறப்படாமல், அவைகளெல்லாம் உள்ள வரவிடாமல் நீங்களே ஆவிக்குரிய காவலலாக இருந்து இந்த சரீரமாகி இந்த வீடு தேவனுடைய ஆலயம் என்பதை அறிந்து, தேவன் வாசம் செய்கிற இடம் என்பதை அறிந்து இந்த துஷ்டத்தனத்திற்கு நம்ம இடமே கொடுக்கூடாது. அல்லேலூயா. சார் சொல்லுவாங்களே அவன் துஷ்ட மனுஷன்யா, அவன் துஷ்டம், பக்கத்திலே போயிடக்கூடாது. நம்ம தேவ பிள்ளைகளை தான் சொல்லுவாங்க. ஆக இந்த துஷ்டத்தனத்திற்கு இடம் கொடுக்காம வாசிங்க. கபடு இருக்கக்கூடாதுங்க. வாயில் ஒன்று பேசிட்டு இருதயத்தில் ஒன்று வச்சுட்டு வாயில் சில கபடாய் ஆணையிடுவாங்க. வாயில் வார்த்தையிலெல்லாம் கபடு, கபடு இல்லாமல் இருக்கணும். கபடு நிறைந்த ஒரு ஜீவியம் செய்யக்கூடாது. இருதயத்தில் இவ்வளோ வருதான், அதுதான் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அடுத்த சீக்கிரமாக போங்க. காம விகாரம். உட்கார்ந்தானா சிலருக்கு எதை பார்த்தாலும் சில உலகத்தான் நேரடியாக போய் பாவம் செஞ்சிடுமா. ஏன்னா தேவ பிள்ளைகள் தங்களுக்கு காம விகாரத்தினுடைய எண்ணத்தினாலே பாவம் செய்து முடித்துறாங்க. இனி உலகம் ரொம்ப மோசம், ரொம்ப மோசம். பெண்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு இருக்குமா? ஸ்கூலுக்கு நம்பி அனுப்ப முடியுமானா அந்த அளவுக்கு காம விகாரம் தலைவிரித்து ஆடுகிறது. அது தேவ பிள்ளைகளுக்குள்ளே அது எண்ணங்கள் இருக்கக்கூடாது. காம விகாரமும் வன்கண்ணுங்க அது இருக்கக்கூடாதுங்க. நமக்கு ஒரு மாதிரி, மற்றவர்களுக்கு ஒரு மாதிரி.
தாவீதே சொல்றேன், மனுஷுடைய வன்கண்களுக்கு என்னை விலக்கி என்ன செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க. வன்கண் ரொம்ப டேஞ்சர். மற்றதை பார்த்து வன்மையாய் பார்ப்பது, வஞ்சனையாய் பார்ப்பது, ஒரு சைடாக வித்தியாசமாக பார்ப்பது, அந்த வன்கண்கள் வன்ம எண்ணங்கள் வராதபடி தூஷணம். அது உண்மைதானே. சபையை ஆராதிப்பாங்க, வெளியே போய் என்ன செய்வாங்க, தூசிப்பாங்க. நான் கடந்த எங்கள் டிஸ்ட்ரிக்டில் சொன்னேன், இங்கே நடக்கிறத எதையும் வெளியே சொல்லக்கூடாது, வெளியே நடக்கிறத இங்கே உள்ளே கொண்டு வருது. அல்லேலூயா. அதே போல் சபையில் எதை செய்தாலும் வெளியே என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, தூஷணம். சில சாட்சி சொல்வதை கூட வெளியே போய் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இன்னாரும் இப்படி சொன்னாங்களான்ட்டு. ஆக அவர் தூஷணமான காரியங்கள் சொல்லக்கூடாது. அழகாக ஆராதிப்பான், போகும்போதே தூஷணமான வார்த்தையில் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஆக இவைகளெல்லாம் வரப்பாம நம்ம தான் காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வெறுமையான பாத்திரம் நான் அப்படிங்கிறான். இதெல்லாம் இல்லாமல் என்னை நிரம்பி வழியும் பாத்திரமாய். அல்லேலூயா. வேதத்தில் காணும் பாத்திரை போல தேவனை விரும்புகிற நம்ம இருதயம் நல்ல குணங்களினால நிரப்பப்படும். தூஷணமோ பெருமை எங்கே தான் வருது, பெருமையும் வருகிறது. மதிக்கேடு, ஞானமே இல்லை, மதிக்கேடன் தன் அவன் என்ன செய்ய, தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லுகிறார். மதிக்கேட்டு புறப்பட்டு வர்றோம், பொல்லாங்கல ஆகிய எல்லாம் சொல்ல, இருதயத்தில் இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு தீட்டுப்படுத்தும். ஒரு அலைய சொல்லலையா, இதெல்லாம் நம்ம தீட்டுப்படுத்தும். அப்போ எப்படி பரலோகராஜ்யம் போக முடியும்? வெளிப்படுத்தல் விசேஷத்தில் தீட்டு உள்ளதும் அருவருப்பும் பொய்யை விரும்புகிற நாடுகிற ஒன்றும் அதற்குள்ளே பிரவேசிக்காது. அல்லேலூயா. ஆகவே நம்முடைய இருதயத்தை முதலாவது நம்ம என்ன செய்யணும், காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இங்கே ஆதிகாகமத்தில் கூட ஆண்டு சொல்கிறாரு, மனுஷனுடைய இருதயம் தோற்றம் எல்லாம் அவனின் நினைவுகள் எல்லாம் பொல்லாததாக இருந்ததுன்னு சொல்கிறார். 8 வாசிக்க வேண்டாம். அதனால அந்த பொல்லாத இருதயம் உள்ளவனை கர்த்தர் அழிச்சிட்டார். இப்போ அப்படி இல்லை, தாய் தீர்ப்பு வரையும் நம்ம வைத்திருப்பார். ஆக நம்ம தேவன் தந்த இருதயத்தை தேவனுக்காக நம்ம கொடுக்கணும், தவிர இந்த சுபாவங்கள் நமக்குள்ள வரப்படாதபடி வெளியும் போகாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும். இருதயத்தை அவைகளிலிருந்து ஜீவ ஊற்றி புறப்படும். அல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கூட வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். சீக்கிரமாக வாசிக்கணும், நிறைய வசனங்கள் இருக்கு. 8ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். அவர் அவன் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு 8:15. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம். நெல்ல கவனிங்க, நெல்ல நிலத்தில், நெல்ல இதயத்தில் சொல்ல, நெல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் காக்கணும். ஒரு அலைய சொல்லுங்க, அல்லேலூயா. அதை காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கவளாக இருக்கிற ஒரு அலைய சொல்லுங்க, அல்லேலூயா. காத்துக்கணும். தேவன் தருகிற வசனத்தை, தேவன் தருகிற செய்தியை அந்த நல்ல நிலமாகி அந்த நல்ல இருதயத்தில் வச்சிட்டான்னா இவைகள் வராதபடி, இவைகள் புறப்பட்டு போகாதபடி நம்மை காத்து கொள்ள முடியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இருதயத்தின் அறிவு தான் வாய் என்ன செய்யுமா, பேசு. நம்ம என்ன வச்சிருக்கிறோமோ அதுதான் வரும். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக நம்ம காத்து கொள்ள வேண்டும். பிலிப்பிற்கு நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கூட வாசிங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்போ நம்ம சிந்தனை தேவன் சிந்தனை, அவருடைய எண்ணங்கள் நம்முடைய வார்த்தை இருந்தால்
அது நம்மை இந்த சுபாவங்களுக்கு இடம் கொடுக்காம நம்மை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா அல்லேலூயா. அதுதான் காவல் வீடு ஆரம்பத்தில் நம்ம இருந்தோம். ஆரம்பத்தில் ஒரு சின்ன பொய்யை சொல்ல மாட்டோம், சின்னதை கூட தப்பாக நினைக்க மாட்டோம். 4 அடைவு ஆக ஆக சில நேரம் சேராத கூட சேர்ந்து வருவோம், பழகாத கூட பழகிடுவோம், போகக்கூடாத இடத்துக்கு போய் உட்காந்து பேசுகிறோம். அது நமக்குள்ளே வந்து 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 நம்முடைய சுபாவங்கள் உலக மனிதனை பார்க்கலும் மோசமான சுபாவங்கள் நம்முடைய இறுதியில் தோன்றும். அதை நம்ம காத்து கொள்ளணும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நீங்கள் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் அப்படி வாசிங்க. நீதிமொழி 24வது வசனத்தை வாசிங்க. 24 வாசிங்க. எல்லா காவலோடும் உனக்கு இதயத்தை காத்துக்கொள்ளணும், அதில் ஜீவன் புறப்படும். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி போதும். 2வது என்ன செய்யணும்? வாயை காத்துக்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா. வாயிலிருந்து என்ன வருமா? தாறுமாறமான வார்த்தைகள். அதற்கு நம்ம இடமே கொடுக்கக்கூடாது. சில பேசும்போது நமக்கு வேதனை உண்டாகும். இவங்கெல்லாம் விசுவாசிகளா, விழா தேவனுடைய பிள்ளைகளா? சில பரிசுத்தவான்களும் அப்படித்தான் இருக்கு. இவங்கெல்லாம் தேவனுடைய ஊழியரா? ஏன் அப்படின்னா தாறுமாறவர்கள் பேசுகிற வாய். அல்லேலூயா. அப்படி நம்ம பேசக்கூடாது. மற்றடைய வாழ்க்கையை நொறுங்கி போகத்தக்க வார்த்தைகள், மற்றவர்களை வேதனைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சொல்லுவாங்க. எரிய வீட்டில் தண்ணி ஊற்றாம எண்ணெய் ஊற்றக்கூடிய வார்த்தைகள் அந்த வாயிலிருந்து புறப்படாமல், அந்த வார்த்தையாக சொல்கிறாரு, தாறுமாறுமான வார்த்தை. அல்லேலூயா. அப்போ அந்த வார்த்தையை கேட்டால் நம்ம ஜீவியம் எப்படி தான் போகும்? தாறுமாறாக தான் போகும். ஆகவே 2வது நம்ம எங்கே காவல் எங்கே வைக்கணும்னா நம்முடைய வாய்க்கு காவல் வைக்கணும். அல்லேலூயா. பைபிளில் நிறைய வசனங்கள் நமக்கு இருக்குது. ஆனால் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. 141ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். கர்த்தாவே காவல் வையுங்கிறான். பார்த்தீங்களா? என்னுடைய வாய்க்கு என்ன செய்யுங்க? காவல் வைங்க. ஒரு அல்லேலூயா. சில நேரங்களில் சில திருமணமானவர்கள் திடீரென்று குடும்பத்தை விட்டு டைவர்ஸுக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் முடிஞ்சவங்க சொல்லுவாங்க, நான் என் வார்த்தையில் தான் கெட்டு போனேன், என்ன இருந்தாலும் நான் அவரை இப்படி பேசியிருந்தக்கூடாது, என் வீட்டுக்காரரை நான் இப்படி பேசியிருக்கக்கூடாது, என் மாமியாரை நான் இப்படி பேசிட்டேன், இப்படி என்று தங்களை வார்த்தையினால கெட்டு போனவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் நான் இப்படி பேசியிருக்கக்கூடாதுன்னு அது உணர்ந்த பின்னாடி ஒரு பேசுனது கிடையாது. ஆகவே வாயினுடைய காவல் வைக்கணும். எதை பேசணும், எதை பேசக்கூடாது. அல்லேலூயா. பேசுவதற்கு முன்பாக நாம் யோசிக்கணும். நான் வீட்டில் எல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன், பேசுவதற்கு முன்பாக யோசித்து பேசுங்க. ஏன்னா ஞானமாக இருக்கணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதற்கு வாயை தரல. தேவையில்லாத எத்தனை பேர் ஊமையாக இருக்கிறான் பாருங்க. ஆனால் அவளுக்காக நான் ஜெபம் பண்ணுவோம். ஆனால் நம்மை தேவன் அழகான வாயை தந்திருக்கிறாருன்னா தாறுமானவைகளை பேசுவதற்கு அல்ல. அல்லேலூயா. இந்த வாய்க்கு என்ன செய்யணுங்க? காவல். சிலர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பேசுகிறவங்கள நீ முதல்ல போய் வாயை கழுவும்பாங்க. அவங்க கலவமாக இருப்பாங்களன்னா அந்த வார்த்தை அவ்வளவோ மோசமான வார்த்தையாக இருக்கும், அருவருப்பான வார்த்தையாக இருக்கும், வெறுக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும். முதல்ல நீ வாயை கழுவும்பாங்க. சிலர் சொல்லுவாங்க, நீ வாயவே திறக்காதேம்பாங்க. அல்லேலூயா. நீ திறக்காதேம்பாங்க. நீ திறந்தாலே பிரச்சனை என்று சொல்லக்கூடிய எத்தனை நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வாய்க்கு காவல் வைக்கவேன். அல்லேலூயா. அந்த வாய் காவல் மீறி எதையும் செய்யாமல் காத்து. நீதிமொழிகளில் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க.
கோல்காரனுடைய வார்த்தைகள் கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் எப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? தமாஸ் போல இருக்குமா? கோல் சொல்லக்கூடாது. இதனால கோல் சொல்லக்கூடியவனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்திற்குள் தைக்கும். தைக்குங்க. மிஷினில் தைக்கிற மாதிரி உள்ளத்தை பாதிக்கக்கூடிய கோல் சொல்கிற வார்த்தைகள் நம்முடைய வாயில வராதபடி நம்மை காத்துக்கொள்ளும். அல்ல சொல்லுங்களையா, சத்தமா சொல்லுங்களையா. அதுதான் வீடு வாசல். 11வது நம்ம வீட்டை நம்ம பாதுகாக்கணுங்க. தேவன் தந்த வீட்டை தேவனுக்கென்று கொடுக்கும்படியாக இந்த சரீரமாக இந்த வீட்டை காத்து கொள்ளாவிட்டால் அங்கே எப்படி கொடுக்க முடியும்? ஆண்டு சொல்வார், நான் படைக்கும் போது எப்படி வச்ச, நீ இப்படி இருக்கிறாயே என்று வேதனைப்படுகிற மாதில்ல. நான் படைக்கும் போது, நான் ரட்சிக்கப்படும் போது உனக்குள்ள இருக்கிற எவைகளெல்லாம் நீ காத்து, இதுவரை நீ காத்திருக்கிறேன் சொல்லத்தக்க அந்த ஜீவியத்தை நான் வாழ்வதற்காக கேட்கிற தேவ பிள்ளையும் உன்னுடைய வாயை காத்துக்கொள்ளும். அதை சொல்லலையா, காவல் வையும் என்று அவ்வளோ பெரிய ராஜா அவன் கேட்பதை பார்க்க முடிகிறது. என்ன நீங்கள் சங்கீதத்தில் வாசிக்கும் போது 32ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 32 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தை சீக்கிரமாக வாசிங்க. நல்ல கவனிங்க. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லாத குதிரை போல கோவேறு கழுதை போல இருக்க வேண்டாம். குதிரைக்கு என்ன தேவை? கடிவாளம். நமக்கு வாய்க்கு என்ன தேவை? கடிவாளம். அதாலே சொல்லலையா, வசனம் என்கிற கடிவாளத்தை போட்டுறணும். அது சொல்கிறாரு, காவல் வை, நீ கடிவாளத்தை வை. இல்லைன்னா நீ புத்தி இல்லாத கிட்டே சேராத பக்கமே. அந்த மாதிரி வாயாடிகளை பார்த்தா பக்கம் நெருங்க முடியுமா? பேச உட்காருவீங்களா? கிட்டையே நம்ம பார்க்க மாட்டோம். எதுக்கு நம்ம பிரச்சனை அப்படின்னு ஒதுங்கி போவோம். புத்தி இல்லாத கிட்டே சேராத அந்த கழுதை கோவேறு கழுதையை போல இருக்க வேண்டும். ஒரு அலைத்துறையா கழுதை கோப்பிட்டு பேசுகிறார். ஆக கடிவாளத்தை போடணும். என்ன பிரமஸ் பாடும்போது எங்கே செல்லவே என்ன சொல்லவே அல்ல சொல்லலையா. எதை நம்ம பேசணும், எதை பேசக்கூடாது. சின்ன பசங்க இருந்தாலும், வாலிப பசங்க இடத்துல நம்ம மூவ் பண்ணாலும், வயதானத்தில் மூவ் பண்ணாலும், அவங்ககிட்ட எதை பேசணும் என்கிற வார்த்தைகள் மாத்திரம் பேசத்தக்க வாய் உடையவளாக நாம் இருக்க வேண்டும். அல்ல சொல்லலையா. சொல்ல ஆண்டவரே, எதையும் பேசணும், நீ காவல் வைங்க. கடிவாளத்தினால என் வாயை கட்டுங்க. கிட்ட சேராத புத்தி இல்லாத கழுதை போலவும் கோவேறு கழுதை போலவும் நான் இருக்க விரும்பலை. ஒரு அலையா. ஆக இந்த வீடு காவல் வீட்டை வாசலை நம்ம கட்டணுங்க. அநேக விசுவாச குடும்பங்களை பாருங்கள், இந்த வார்த்தையை தான் அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை வருது. ஒருத்தர் பேசுனா ஒருத்தர் அமைதி ஆயிடணும். அப்படியா அப்படின்னு விட்டுறணும். ஏன்னா அவங்ககிட்ட பேசுனா அவங்கள ஒரு மனமாற்றம் வராது. அதனால் பேசுறதுனால ஒன்றும் வராது. நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள், அவங்களுக்குள்ளே ஒரு மனமாற்றம் வரும். அலே சொன்னலையா. நீங்களும் 4 வார்த்தை பேசு, அவங்க 4 வார்த்தை பேசுனா அது இன்னும் பெரிய பிரச்சனை. அது புயல் போல தான் வரும் தவிர அதெல்லாம் காவல் காத்துக்கணும். அலே சொன்னலையா. வாலிப பசங்கன்னா பெற்றோரிடத்தில் எப்படி பேசணும், எதை பேசணும், எதிர்த்து பேசிடக்கூடாது. நீ நான் வான்னு போது பேசவும் கூடாது. அவங்களுக்கு கொடுக்குற அந்த மரியாதையை பேசணும். சில அம்மாவெல்லாம் மதிக்கிறது இல்லை, தகப்பனை மதிக்கிற நீப்பா வா, அப்படி தான் நீப்பா வான்னு சொல்லுவாங்க. பெற்றவங்களெல்லாம் அப்படியெல்லாம் நம்ம பதறி பேசாமல் நம்மளோட வாயை கடிவாளத்தோடு நம்மை காத்துக்கணும். அல்லே சொல்லலையா, சத்தமதா சொல்லுங்களையா. இன்னும் நீங்கள் நீதிமொழிகளை வாசிக்கும் போது 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 6ஆம். நல்ல கவனி சொல்றாரு, நீ உன் வாயின் வார்த்தையினால், மொழி என்பது மொழிகளினால் சிக்குண்டாய், வார்த்தைகளால பிடிபட்டாய். இவ்வளவுதான். நாளைக்கு அதான் நடக்கும். நீ உன் வாயின் வழிகளினாலே சிக்குண்டாய்.
நீ பேசின வார்த்தையிலே நீ அகப்பட்டாய்னா நான் பேசுகிற வார்த்தையை சில நேரம் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் கொண்டு வந்து, நீ இப்படியெல்லாம் பேசினாய என்ற அந்த வார்த்தையில அகப்படுகிற சூழ்நிலை வந்துடும். ஆக நம்முடைய இருதயத்தை மாத்திரமல்ல, அதிலிருந்து ரத்தம் புறப்பட்டு எல்லா இடத்திலும் பாய்வதை போல நம்முடைய வாயையும் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்னும் சிலர் இருப்பாங்க, ஊழியரும் இருப்பாங்க, அப்படியே நம்மக்கிட்ட வருவாங்க, பேசும் போட்டு பிடிப்பாங்க. புரியுதா? சரி, சொல்லுவாங்க போட்டு பிடிப்பது. ஏதாவது ஒரு கதை பேசி நம்ம வாயில் ஒரு கெடுதல் வார்த்தையை எடுத்துட்டு அதை போட்டு பிடிக்கிறது. அதை கொண்டு போய் என்ன செய்வாங்க, இன்னொரு ஆளுக்கு சொல்லி தாறுமாறு பண்ணிடுவாங்க. ஒரு அல்லேலூயா. அதனால் யார் இடத்துல எதை பேச வேண்டும் என்று முதலாவதாக வேதத்தின்படி கற்றுக்கொள்ள. அதற்காக ஆண்டவர் வாயை தரலை, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக வாயை தந்திருக்கிறார். ஆண்டவரை துதிப்பதற்காக தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை சொல்வதற்காக தந்திருக்கிறார். ஜெபிப்பதற்காக தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக தேவன் வாயை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரே வாயிலிருந்து தித்திப்பும் கசப்பு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. ஆகவே வாயை காத்து கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. சீக்கிரமாக வாசிங்க. சங்கீதம் 39:1-2 வாசிங்க. சங்கீதம் 39:1-2 வாசிங்க. சங்கீதம் 39ஆம் சங்கீதம். என் நாவினால் படிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்க மட்டும், துன்மார்க்கன் எனக்கு நம்ம முன்னாடி இருப்பார், துன்மார்க்கன் இருக்க மட்டும் என் வாயை கடிவாளத்தால், ஏன்னா நான் பேசினா கரெக்டாக அகப்பட்ட என் வாயை கடிவாளத்தினால் அடக்கி வைப்பேன் என்று, அடக்கி வைக்கணுங்க, அடக்கி வைப்பேன் என்று நான் மௌனமாகி, அது சில நேரம் அப்படி இருக்கணும், நான் மௌனமாகி ஊமை கிடையாது, ஊமையை போல நான் இருந்தேன், நிலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஒரு அல்லேலூயா. இப்படி நம்ம இருக்கணும் கூடுமானவரை. நிலமான, ஏன்னா நமக்கு முன்னாடி நிறைய நிற்கிறாங்க, அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க இப்படி சொன்னாங்க அப்படின்னு. ஆகவே பேசுகிற வார்த்தையை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு அல்லேலூயா. பைத்தியக்காரனை போல ஊமையை போல இருந்தேங்கிறான். தாவீது அழகாக பேசக்கூடிய, சில நேரம் அப்படித்தான் இருக்கணும். யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு நம்மளை பரிகாசம் பண்ணாலும் பரவாயில்ல, அப்படி இருந்துட்டு போனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதுகாத்துக்கணும். அல்லேலூயா. பைபிள் இருக்கிற சொற்கள் மிகுதியினால பாவம் என்ன செய்யக்கூடாதா, வரக்கூடாது. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை என்ன செய்யுமா, கெடுக்கும் வார்த்தை. ஆக இந்த வாயை காத்துக்கொள்ள வேண்டும், பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் உங்களை பேச்சு கிழவினுடைய பேச்சாக இருக்கக்கூடாது. அப்படி கட்டுக்கதைகளெல்லாம் பேசி புலம்பி பல மணி நேரம் வீணாய் பண்ணிடுவாங்க. நம்முடைய வாயை காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்க. அல்லேலூயா. பைபிள் இருக்கு இல்லையா, உங்களோட வார்த்தை சுருக்கமாக இருப்பதா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் நல்லா இருங்க, எனக்கு ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஜெபம் போயிட்டே இருக்கணும். ஒரு அல்லேலூயா. 1 மணி நேரம் பேசி பாருங்கள், ஏதாவது பிரச்சனை வரும். தாவீது சொல்ல, நான் மௌனமாக இருந்தேன், கூடுமன் நல்லதை கூட நான் பேசாமல் இருக்கிறேன், என்னை கடிவாளத்தினால அடுக்கி வைத்து விட்டு. அப்போ என்ன அர்த்தம், அந்த வார்த்தை வருது, நான் அடுக்கி வைத்தேன். ஒரு அல்லேலூயா. வார்த்தை வரும், அடுக்கி பழகணும். அந்த கோபத்தை அடுக்கணும், டென்ஷன் அடுக்கணும். தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது. சில நேரங்களில் கெட்ட வார்த்தை கூட பேசுவாங்க. நம்ம ஆளுங்க அவ்வளோ பரிசுத்தம். ஆமாம், அதெல்லாம் பேசக்கூடாது. அதுக்காக ஆண்டவர் வாய் தந்திருக்கிறாரு. அதெல்லாம் வந்துச்சு பாஸ்டர், அது எப்படி வரும்? கெட்ட வார்த்தைகள் வாயிலிருந்து வரவே கூடாது. நல்ல வார்த்தைகளை, ஆறுதலான வார்த்தைகளை, மற்றவர்கள் பலனடைய வார்த்தைகளை, மற்றவர்களை தேற்றக்கூடிய வார்த்தைகளை, மற்றவருடைய காயங்களை ஆற்றக்கூடிய வார்த்தைகளை பேசணும், தவிர காயங்களை ஏற்படுத்துகிற வார்த்தை பேசக்கூடாது. ஒரு அல்லேலூயா. காவல் வை, அதுதான் வீட்டு வாசல். நம்ம வீடு இது, இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இயேசு. அல்லேலூயா. அவர் குடியிருக்கிற இடம், இதில் தான் தலை சாய்கிறார், இதற்குள்ளே வாசம் செய்கிறார். ஆகவே தேவையில்லாத வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. யாக்கோபுக்கு எழுதின நிருபத்தில்
3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தையும் 3ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு மைக்கேல்னு பரவாயில்ல, யாராவது வாசிங்க. நாம் எல்லாரும் பார்த்தீங்களா, நம்ம அநேக பவுல் அப்படி சொல்கிறாங்க, நாங்கள் அநேக விஷயங்களை தவறு செய்கிறோம். ஒருவன் சொல் தவறாதவன் ஆனால், ஆமாம், சொல் கரெக்டாக இருந்தானா அவன் பூர்ண புருஷனாக இருப்பானா. ஒரு அலைய சொல்லலே இல்லையா? ஆண்டு சமூகத்தில் அது பூர்ண புருஷனும் தன் சரீரம், நல்ல கவனிக்க, சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினால அடுக்கிக் கொள்கிறவனமாய் இருக்கிறான் அப்படிங்கிறார். ஆக சரீரத்தில் இருக்கிற அத்தனை வாசல்களையும் கடிவாளத்தினால் அவன் அடுக்கி, அவன் சொல் தவறாமல் பேசுவதனால அவன் பூர்ண புருஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. இயேசு ஒரு பூர்ணர். அதை போல நம்ம அந்த சொற்களிலும் அந்த வார்த்தைகளிலும் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். சரீரம் முழுவதும் கடிவாளத்தினால எந்த அவயங்கள் தேவனுக்கு எதிராக, பரிசுத்துக்கு எதிராக, பரிசுத்த கொலைச்சலுக்கு எதிராக, மற்றவர்களை பாதிக்கக்கூடியதாக, மற்றவர்களை அழவிக்கக்கூடியவைகள் எவைகளாக இருந்தாலும் சரீரம் முழுவதும் அப்போஸ்தலரை போல கடிவாளத்தினால கட்டி வாழவேன். அல்லேலூயா. இயேசு வரும்போது ஒரு சம்பவம் நடைபெறும். எங்கே எழுதப்பட்டிருக்கு? அப்போ மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் முதல் 37ஆவது வசனம் வரை வாசி. நல்லா பார்த்தீங்களா? நல்லா நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் எல்லாம் டோட்டலாக ஒரு புத்தகத்தில் எழுதி வச்சிருப்பார். ஞாபக புஸ்தகம். என்ன வார்த்தை? மனுஷன் பேசுகிற வாயில் வீணான வார்த்தை, நல்ல வார்த்தை கிடையாது, எல்லாம் வேஸ்ட்டு, பிரயோஜனம் இல்லாத வார்த்தை, உபயோகம் இல்லாத வார்த்தை, காரிய அறியாத. இந்த யோபு வராமல் பாருங்க, ஒன்றுக்கு உதவாதவர்கள். ஆக நம்ம வார்த்தையை சொல்றாரு, வாசிங்க பார்ப்போம். வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து ஒரு அலை சொல்லுங்களேயா. அதுதான் அந்த நீதிமொழியில், உன் வாயின் வார்த்தையினால சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தை அகப்பட்ட கடைசி அகப்பட்டுருவான். அதான் இப்படியெல்லாம் நான் பேசிட்டேன்னா. ஆக நியாயத்தீர்ப்பு நாளில் பாருங்க, அங்க உண்டாக்கினதே, நான் உனக்கு வாளுக்கு தந்திருக்கிற, வாயை தந்திருக்கிற, எதுக்கு தந்திருக்கிற, நீ தேவையில்லாத பேசியிருக்கிற, அடுத்த குடும்பத்தை நீ வார்த்தையினால உடைச்சிருக்கிற, காயப்படுத்திருக்கிற, இந்த வீணான வார்த்தைகளுக்கு கணக்கு ஒப்பி கொடுக்கணுமா? ஒரு அலையா வாசிங்க பாப்போம். சொல்லுகிறேன், ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். அன்னைக்குதான் தெரியும். ஒரு அலையா. வாயின் வார்த்தைகள் கவனமா இருக்கணுங்க. வீட்டில் ஆனாலும் சரி, ரோட்டில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, சபையில் அமர்ந்து பேசுகிற எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அலையா. எல்லா வார்த்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த வார்த்தை தான் நம்மை நீதிமான் என்று அதை நமக்கு பேரை தரும். இல்லையா அப்படின்னா நீ குற்றவாளி. நம்ம எவ்வளோ பெரிய பரிசுத்தமான இருந்தாலும், எத்தனை காலம் ரட்சிக்கப்பட்டவளாக இருந்தாலும், எத்தனை வருடத்தில் ஊழியம் செய்களாக இருந்தாலும், இல்லை, நீ குற்றவாளி. அலையா. நீ பேசின என அவர் சொன்ன வார்த்தைகளை மீறி எதுவும் நடக்காது. இங்கே நம்ம பொய் சொல்லலாம், அங்கே பொய் சொல்ல முடியாது. பேசினதை நமக்கு காட்டிடுவார். அலையா. ஆக அந்த வாயின் வார்த்தைகள் சரியான தேவையில்லாத வார்த்தைகள் வராதபடி நம்முடைய வாய் என்ன செய்யணுங்க? காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது. இப்போ நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தை வாசிங்க. 24. தாறுமாறுகளை அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை தூரப்படும். உதடுகளையும் காத்துக்கணும், வாயும் காத்துக்கொள்ளணும். உதடு என்ன செய்யுமா? மாறுபாடுமானதை பேசுகிற உதடு.
தேவன் நமக்கு எதுக்கு உதவி தந்திருக்கிறார்? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் ஆண்டவரை ஆராதிப்பு உதட தந்து. அப்போ நம்ம உதடு இயேசு சிலுவையில் அரும்போது அந்த ஸ்திரீகள் உதட்டை என்ன செஞ்சாங்களா? தலையை துளைக்கு உதட்டை இதுக்கு செஞ்சு அப்படியே ஒரு வித்தியாசமாக போகிறாங்க. சில உதடை கடிப்பாங்க, கோவம் வந்து அப்படி உதட்டை கடிப்பாங்க, உதட்டை ஒரு மாதிரி சுழிப்பாங்க, அப்படியே அந்த சர்வமாக சுழிச்சு விடுவாங்க. ஆக இவைகளெல்லாம் மாறுபாடுமான காரியங்கள். அந்த உதட்டை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும். அதில் சொன்னங்களே இல்லையா? இன்றைக்கெல்லாம் ஆவிக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த லிப்ஸ்டிக் வேறு அடிச்சுட்டு, முன்னெல்லாம் அதை நம்ம பார்க்க முடியல. இப்போ திருமணம் அதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த வாய் ஃபுல்லாக அந்த லிப்ஸ்டிக் தான் அடிச்சிருக்கிறாங்க. எதுக்கு செய்கிறாங்கன்னு தெரியல. அதில் என்ன தான் இருக்குது? எந்த ஒரு ஆளுங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. சின்ன பசங்க கேட்பாங்க, அவங்களுக்கும் இழுத்து விட்டுறாங்க. உதடுகள் பாதுகாக்கப்படணும். அல்லது சொல்லுங்களே இல்லையா? தாறுமாறவனை உலக காரியத்தை ஒன்றும் பண்ணாமல் தேவனை விடுது. தேவன் தந்த உதடு, அந்த உதடுகளினால தேவனை துதிக்கணும். அதெல்லாம் பூசிட்டு நம்ம துச்சான ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? அல்லது சொல்லுங்களே இல்லையா? அதனால் சொல்கிறாரு, அங்கே உதடுகளை அங்கே தேவையில்லாததை பேசும்படி அதை ஒப்பு கொடுக்கக்கூடாது என்பதை அதற்கு நம்ம காவல் வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நீங்கள் சங்கீதம் 141 3வது வசனத்தை வாசிங்க. 141 3வது வசனம். கர்த்தாவே காவல் வையும், என் உதடுகளின் வாசலை உதடனின் வாசலை காத்துக்கொள்ளும். ஒரு அலைத்துண்டலேலுயா. உதடன் வாசல் என்ன செய்யணும்? வீட்டில் வாசல் வைக்கிறோம், யாருக்கு திறக்கணும் யாருக்கு திறக்கக்கூடாதுன்னு போதும். திருடன் வந்தானே தடுப்பீங்களா? வாசலில் காக்கும். உள்ளே எது வருது, வெளியே எது போகுது. ஆக நம்முடைய உதட்டின் வாசலை, ஆக அங்கே வாசல், அந்த வீடு, அந்த காவல் காவல் என்கிற வீட்டு வாசலை கட்டினதை போல நம்முடைய உதட்டின் வாசலை கட்டணும். அல்லேலூயா. அன்றைக்கெல்லாம் தேவனுக்கு பிரியமாக செஞ்சது தான், தேவனுக்கு மகிமையான செய்தது தான். இன்றைக்கி அந்த உதட்டை நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கென்று காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். சங்கீதம் 59 சங்கீதம் 7வது வசனத்தை வாசிங்க. 59:7. சங்கீதம் 59:7. இதோ தங்களுடைய வார்த்தைகளை கக்குகிறார்கள், அவருடைய உதடுகளில் என்னதான் இருக்கா? பட்டயம் இருக்கு. ஒரு அலைய சொல்லலே இல்லையா? பட்டயமா உதடு. இந்த பட்டயம் என்ன செய்யும்? ஒருத்தனை கொண்டு போடும். இதான் பட்டயம். ஆனால் நமக்கு என்ன பட்டயம் இருக்கணும்? வசனம் என்கிற பட்டயம் இருக்கணும். ஒரு அலைய சொல்லலே இல்லையா? ஆவிக்குரிய பட்டயம் இருக்கணும். இந்த உதடுகளின் மூலமாக பட்டயம் இருக்குன்னா அப்படி என்ன அர்த்தம்? ஆகவே இந்த உதடுகளில் ஆண்டவரே என்னை காத்து கொள்ளும் என்று அந்த தாவீது ஜெபித்ததை போல நாமும் தேவ சமூகத்திலே நாம் கேட்க வேண்டும். 1 பேதுருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 11வது வசனம் வரை சீக்கிரம் வாசிங்க. நல்ல கவனிங்க. தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் நம்ம அப்படி இல்லை. அப்படி தான் தீமை பண்ணால் நம்ம தீமை பண்ணணும். உதாசீனம் நம்ம படுத்துட்டோம்னா அவங்களை எப்படியாக நம்ம உதாசீனப்படுத்துன்னு நினைக்கிறோம். பண்ணாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அதற்காக நம்ம அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நீ அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை, இயேசுடைய வருகை நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் பொல்லாப்புக்கு தன்னுடைய நாவையும் கபடத்திற்கு உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை தொடரக்கடும். அப்போ உதடும் கபடுள்ள உதட அதை காத்து கொள்ளணும். நன்மை செய்யணும், சமாதானம் இருக்கணும், தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசீனப்படுத்துக்கு உதாசீனப்படுத்த. அந்த நாளை காண, தேவனுடைய வருகை காண அந்த எதிர்பார்ப்போடு
நாம் அதற்காக அழைக்கப்பட்டதுனால, நாம் அவளை ஆசீர்வதிப்பதற்காக அந்த அதிகாரத்தை தந்ததுனால இப்படி நீங்கள் இருங்க என்று யாக்கோபு எழுதுகிறார். அல்லே சொல்லுங்களே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. நீதிமொழிகளில் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை கூட வாசிங்க. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 19வது. சத்திய உதடு, சத்திய நம்ம உதடு எப்படி இருக்கணுமா? சத்திய உதடு என்று நிலைத்திருக்கும். பொய் நாவோ ஒரு நிமிஷம் மாத்திருக்கு. நாவையும் காத்துக்கொள்ளும். நாவ் அடக்கம் தேவை. நாவானது ஆயுள் சக்கரத்தையே ஒழிச்சுடும். நாவு என்பது சர்பத்தை போல விஷம் நிறைந்ததாக இருக்குது அப்படிங்கிறது. அலே சொல்லுயா. நாவு ஒரு தீ, அது பெரிய காட்டை என்ன செய்யுமா? கொளுத்தி போடுமா. ஆகவே உதடுகளை காத்துக்கொள்ளும். எதை பேசணும்? சத்தியத்தை பேசணும். அலே சொல்லலையா. சத்தியம் உள்ளவரை பேசுகிற உதடுகளாக இருக்க வேண்டும். இல்லை அதையும் பேசுவாங்க, இதையும் பேசுவாங்க. நம்ம நாவை காத்து கொள்ள, நம்முடைய உதடுகளை நாவையும் காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் அதை தான் சொல்கிறார். இந்த ஏற்கனவே பார்த்தோம். எல்லா காவலோடும் உன் ஆத்துமாவை காத்துக்கொள். எல்லா காவல் என்பது வாயை காத்துக்கொள், உன்னுடைய நாவை காத்துக்கொள், உன்னுடைய உதடையும் காத்துக்கொள். அதில் சொல்லுங்களேலுயா. இப்போ அதே நீதிமொழி 4ஆம் அதிகாரம், அதே நீதிமொழி 25வது வசனம் வாசிங்க பாப்பா. கண்ணையும் காத்துக்கொள்ளணும். உன் கண்ணை இப்படி தான் இருக்கணுமா? நேராய் நோக்க கடவுது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செம்மையாய் பார். கண்ணை ரொம்ப பாதுகாக்கணும். கண்ணில் தான் ரொம்ப பிரச்சனை. கண்ணில் தான் இச்சை வரும். ஒரு அலைய சொல்லலையா. ஆதாம் ஏவாள கண்ணை என்ன செய்யல? பாதுகாக்கலை. அது ஒரு வாசலை வைக்கல. அந்த ஒரு கண்ணினால் இச்சித்து விழுந்து போனார்கள். சிம்சோனும் அந்த கண்களுக்கு பிரியமானவன், வாசல் வைக்கல. அவனுடைய பிரதிஷ்டையை இழந்தான். அலையா. தாவீது கண்ணை பார்க்கல, உரியாவின் மனைவியை பார்த்து விழுந்து போனான். ஆகவே அவன் கண்ணை ரொம்ப பாதுகாக்கணும். ஒரு அலையா. கண்ணை பார்த்து தேவையில்லாதவளை பார்க்கக்கூடாது. தேவையில்லாதவை உன் கண் நேராய் நோக்க கடவுதுங்க. செம்மையானதை நோக்கணும். நம்முடைய கண்களை ஏறெடுத்து பாருங்கள். வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தாசரி கண்களை ஏறெடுக்கிற அப்படித்தான் இருக்கணும். தவிர உடைய கண்களை நீ பல பொருட்கள் மேலே பருக்க விடுவானே. எல்லா ரோட்டில் சிலர் நீங்கள் பார்த்துடுங்க. நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அப்படியே சிலர் போயிட்டே இருப்பாங்க. சிலர் அந்த பக்கம் பார்ப்பாங்க, இந்த பக்கம் பார்ப்பாங்க, அங்கே பார்ப்பாங்க, இங்கே பார்க்க. நம்மளுக்கு போர் அடிச்சது. பார்த்து சொல்லுவாங்க, அவங்க போகிறாங்க, இவங்க போகிறாங்க, அவங்க சேரீ சரி கிடையாது, பேண்ட் அப்படி குற்றம் வேறு சொல்லுவாங்க. ஆக எதற்கு நம்ம கண்ணை பார்க்கணும்? தேவனை பாருங்கள், நம்மளை பாருங்கள். நம்முடைய கண்களை உத்தரத்தை போல பாவர் துரும்பை போல இருக்குது வச்சுட்டு அடுத்த கண்களை குற்றம் சொல்லாமல் கண்கள் பாதுகாக்க வேண்டும். அதில் சொல்லுங்களேயா. கண்ணை 100% பாதுகாப்பு நல்லதுங்க. குருடர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் குருடர்களாக இருந்தது ஏன் அப்படின்னா, எங்கள் கண்ணை பார்த்தா தான் எங்களுக்கு அதை இச்சை வரும். நாங்கள் யாரையும் பார்க்குறதில்ல. அதனால் நாங்கள் பாவம் செய்வது இல்லை. ஒரு அலையத்துலையா. அப்படி இருந்தும் கண் இருந்தும் நம்ம குருடர்களை போல நம்ம ஜீவிக்க வேண்டும். அதுக்கு யோபு சொல்லும்போது 31ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறேன் வாசிங்க பாப்பா. என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகை மேலே நினைப்பாக இருப்பது எப்படிங்கிறான். ஒரு அலையா. நான் தேவனோடு உடன்படிக்கை செஞ்சிட்டேன். அதுக்கு ஒரு வாசலை வச்சுட்டேன். நான் தேவன் அறிந்த ஒரு கன்னிகையின் மேலே நான் பல ஆசையோடு நான் வைப்பதற்கு எதற்கு? என் கண்ணோடு நான் தேவனோடு உடன்படிக்கை செஞ்சிட்டேன். நான் எதையோ நான் அதை பார்க்க மாட்டேன். ஒரு அலையா. சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணினால தான் சினிமா பார்க்கறது. அதெல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் அதை பார்க்கணும். சீரியலை பார்க்குறது. அந்த வாட்ஸ்அப்பில் தேவையில்லாத ஆபாச காரியங்களை அதுக்காக கண்ணை கொடுத்துருக்கிறாரு. கண்ணை காத்துக்கொள்ளணும். ஒரு அலையா. கண் சரீரத்துடைய விளக்கு. அந்த கண் தெளிவாக இருந்தால் தான் வாழ்க்கை முழுவதும் ஒளியாக இருக்கும்.
இந்த கண்ணு கெட்டு போச்சுன்னா கண்ட இடத்தை நோக்கி அதனால் இதை அப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்கள் இருட்டு கண்கள், குருடாக்கப்பட்ட கண்கள், வாசல் இல்லாத கண்களாக இருக்கும். ஆக இந்த கண்ணும் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்க்க, எரிச்சலாக பார்க்கக்கூடாது, மேட்டுமையான கண்களை பார்க்கக்கூடாது, கஞ்சாடையாக இருக்கு, கஞ்சாடெல்லாம் இருக்கு இல்லையா, கஞ்சாடை பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் நம்ம கண்ணை நேர்த்தியாய் நேர்மையாய் செம்மையானதாய் கண்களை இருக்க கண்ணையும் காத்துக்கணும். அல்லேலூயா சொல்லலே அல்லேலூயா. கண்ணை ரொம்ப காத்துக்கணும். அது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம். சங்கீதத்தில் வாசிக்கும் போது 13:3 வாசித்தால் நிறைய வசனம் இருக்கு, அதை நான் சொல்றேன். 13:3 என் தேவனாய் கர்த்தாவே நீ நோக்கி பார்த்து செவி கொடுத்தருளும். நல்ல கவனிங்க, ஒரு கண்ணுனால மரணமே வருதா? நான் மரண நித்திரை அடையாதபடி தெளிவாக்கும். ஒரு அல்லேலூயா. கண்ணு சரியில்லைன்னா மரணமே வருதா? ஆக சரியான பார்வை பார்க்கணும். பார்க்கக்கூடிய கண்களை தந்திரையான்னு பெதற்பட இயேசுவை பார்க்கணும், வேத வசனங்களை பார்க்கணும், நல்ல பரிசுத்தவான்களை பார்க்கணும், நல்ல விசுவாசி நடத்தைகளை பார்க்கணும், நல்லவைகளை பார்க்கணும். அல்லேலூயா. கண்கள் ரொம்ப அவசியம். வாலிபர்கள் ரொம்ப படிக்கிற இடத்துல உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை ஆண்டு வச்சிருக்கிறார். நீங்களே தேர்ந்தெடுக்கக்கூடாது. நீங்களே தேர்ந்தெடுத்து ஒன்றை தேர்ந்தெடுக்கிற பலர் கொஞ்ச நாள் அதை பார்க்குறாங்க, இன்னொன்று அதை பார்க்குறாங்க, கடைசி வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா அவங்க கண்ணுக்கு பிரியமானதை அவங்களே தேர்ந்தெடுத்து டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன தெரியும், என்னுடைய வாழ்க்கை நான் தேர்ந்தெடுத்துருக்கிறேன், என்ன கண்ணில் பார்க்குறாங்க, நான் தான் வாழணும், நீங்களாக வாழ போகிறீங்கன்னு அப்படி சொல்கிறவங்க 3 மாதத்தில் வீட்டுக்கு வந்து அழுந்துட்டுப்பாங்க. கர்த்தர் உள்ள நல்ல வாழ்க்கை தந்து வைத்திருக்கிறது. பெற்றோருடைய விருப்பத்தின்படி ஒரு கண்கள் எல்லா இடத்துலையும் அலைய விடாதீங்க. நீங்கள் பார்க்கிற விருப்பத்துக்கு அல்ல, தேவனுடைய விருப்பத்தின்படி நடக்க கண்களை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. கண்ணோடு உடன்படிக்கை செய்வதற்காக நீங்கள் ஒப்பு கொடுங்க. மீண்டும் நீதிமொழிகளை வாசிக்கும் போது 4ஆம் அதிகாரம் நீதி 26ஆம் வசனத்தை வாசிங்க. உன் கால் நடைகளை சீர்தூக்கிப்பார், உன்னுடைய வழிகள் எல்லாம் நிலவரப்பட்டிருப்பதாக, வலதுபுறமாவது இடதுபுறம் சாயாது விலக்கி காத்துக்கொள்ளணும். ஒரு அல்லேலூயா. காலையும் காத்துக்கொள்ளணுமா? ஆண்டுடைய வசனம் என்ன? நம்முடைய பாதிக்கு கால்களுக்கு வெளிச்சம். ஆகவே நம்முடைய கால்களையும் பாதுகாக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம போகக்கூடாத இடத்திற்கு நம்ம போகக்கூடாது. ஒரு அல்லேலூயா. உன் விருப்பம் இல்லாத இடத்திற்கு நான் செல்லாமல் என்னை தடுத்து நிறுத்தும் ஆவியானவரை. கால்கள் எதுக்கு தந்திருக்கிறார்? தேவ சமூகத்தை தேடுவதற்காக, தேவ சமூகத்தில் வருவதற்காக. தாவீது சொல்லும் போது ஆலயத்து போவோம் என்கிற மாத்திரம் நான் மகிழ்ச்சியாக இருந்தேன், கால்கள் எருசலேமுடைய வாசலிலே நிற்கலாயிற்று. அல்லேலூயா. அதுக்கு தான் காலை தந்திருக்கிற. வேலை செய்யலாம், தேவனை ஆராதிக்கணும், காலை காக்கணுங்க. அதான் சிலர் சொல்லுவாங்க, குடிகார பையன் இருந்தால் இவனுக்கு காலுக்கு ஒரு கட்டு போடணும்பாங்க. அப்படின்னா ஒரு கல்யாணத்தை கட்டிட்டா அதில் அப்படி யாரும் திருந்த மாட்டாங்க. அவைகள் அல்ல, வசனத்தின்படி நம்முடைய கால்களை பாதைகளை நாம் காத்துக்கொள்வேன். அல்லேலூயா. இந்த காலை எதுக்கு தந்திருக்கிறான்னா ஆண்டவரை தேடுவதற்கு, ஆராதிப்பதற்கு, அவருக்காக ஓடுவதற்கு, ஓடி உழைப்பதற்கு, ஓடி கர்த்தருடைய ஊழியங்களை செய்வதற்காக இந்த கால்களை தேவன் நமக்கு முழு சரீரத்தை தாங்கக்கூடிய, பாரத்தை தாங்கக்கூடிய, கனத்தை தாங்கக்கூடிய அந்த பாதத்தை தந்திருக்கிறாங்க. வேண்டாத இடத்துல போய் உட்காராம அந்த வழிகளை நம்ம சீர்தூக்கிப்பார், நிலவரப்படுத்துங்க. நம்முடைய பாதையை நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். சங்கீதத்தில் 18ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 18:26. புனிதனுக்கு நீர் புனிதராகவும், புனிதனுக்கு நீ புனிதராயும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றினீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டிமையான கண்களை தாழ்த்துவீர். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர்,
வாசிப்பீர். 18:36 வாசிங்க. 18:36. என் கால்கள் வழுவாதபடிக்கு என் கால்கள் தவறான இடத்துக்கு போய் நான் வழவாதபடி நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். ஒரு சொல்லலையா? வழியை காத்து. வாலி பசங்களை எடுத்துன்னு அதான் சொல்றார். வாலிமன் தன் வழியை எதனால் தன் வசனத்தை இருதயத்தில் காத்து கொள்வதனால தான். காத்துக்கணும். வசனத்தை காத்து கொண்டா போகிற வழி ஆசீர்வாதமாக இருக்கும். நீ போகும்போதும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய், வரும்போதும் தேவன் நடத்துவார். நம்முடைய போகிற அந்த பிழையாம் தீர்க்கதரிசி போகிற பாதை சரி கிடையாது. ஆண்டவரை எச்சரித்தோம். சில நேரங்களில் நம்ம அப்படி தான் நம்ம இஷ்டம் போல் நாம் போயிடணும். இல்லை, கர்த்தரிடத்தில் கேட்டு எங்கே போகணும் என்று அறிந்து அந்த கால்களை காத்து பரிசுத்தமாய் நடக்க நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த சரீரத்தில் காது இருக்குங்க. காதும் எதுக்கு தந்திருக்கிறான்னா சத்தத்தை கேட்பதற்கு. அல்லேலூயா. தேவனுடைய வசனம். என் காதுகள் உங்களுடைய குரலை கேட்குது அப்படின்னு பெர்க்மன்ஸ் பாடுறாரு. இன்றைக்கி நம்ம எதை கேட்குறோம்? சினிமா பாட்டை கேட்குறோம். சினிமா பாட்டுக்காக அதெல்லாம் நம்ம காதில் கேட்கவே கூடாது. அல்லேலூயா. காதுகள் திறந்தருளும் கர்த்தாவே உன் குரல் என்ன செய்யணுமா? அதுக்கு தான் தந்துக்க. சபையில் காது உள்ளவன் கேட்க கடவனுங்கிறார். காது இல்லாமையா இருக்கு. ஆக காதுகள் எதற்கு அடைக்கணும், எதற்கு திறக்கணும் என்பதை நாம் அதை காத்து கொள்கிற அனுபவங்கள் நமக்கு இருக்கு. அல்லேலூயா. சத்தத்தை கேட்கணும், ஆண்டுடைய வசனத்தை கேட்கணும், ஆண்டோட பேசுகிற வார்த்தைகளை கேட்பதற்கு தான் காதை கொடுத்துருக்கிறார். உலக ஜனங்களுடைய பாடல்களையோ சினிமா பாடல்களையோ தேவையில்லாத காரியங்களையோ அதெல்லாம் பார்ப்பதற்கு இந்த காதை ஆண்டு தரல. காதை நாம் அதற்கெல்லாம் விலக்கி நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பதற்கு தேவன் வசனத்தின்படியாக இந்த செவிகள் விருத்த சேதனை பண்ணப்பட்ட செவிகளாக மீண்டும் நம்முடைய சரீரத்துடைய அத்தனை அவயங்களையும் ஆண்டவருக்காக பெதிர்சை செய்து நாம் எழுதணும். அல்லேலூயா. தேவை சிலர் என்ன செய்வாங்கன்னா, பக்கத்து வீட்டில் சென்றேன்னா சுவரோடு இந்த காதை சாத்திடுவாங்க. உள்ள என்ன தான் நடக்குது அப்படி கொடுத்து அது 4 வீட்டுக்கு அந்த மாதிரி இல்லாமல் கர்த்தர் அவரிடம் நம் காதுகளை சாய்த்து அவர் என்ன பேசுகிறாரு. அல்லேலூயா. அப்படி அதை ஒட்டு கேட்குறாங்க. அந்த சொன்னா அவங்க 10 பேர் சொல்லிவிடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. சில நீங்கள் கவனித்து பாருங்கள், யாராவது 2 பேர் நின்னா அப்படியே சைடாக வருவாங்க, அப்படியே காது கொடுத்து கேட்பாங்க. தேவனுடைய வார்த்தைகளை ஏன் என்ன பேசுகிறாங்க, நம்ம பற்றி பேசுகிறாங்களா, அடுத்து அதை கொண்டு போய் அதற்காக ஆண்டவர் தரல. காதை தேவனுடைய வார்த்தைகளை, பாடல்களை, தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்காக காதை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேலூயா. வாசித்து பாருங்கள். நம்ம ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 6:9. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி காதார கேட்டும் உணராமலும். அப்போ வேண்டாம், காதார கேட்குறாங்க, காதில் உணர்வு இல்லை. ஒரு அல்லேலூயா. அதாவது எவ்வளோதான் அந்த வினோதமாய் பாம்பாட்டி தன்னுடைய இதை ஊதினாலும் செவிட்டின் விரியன் பாம்பை போல தேவ வசனத்திற்கு அடிச்சிடுறாங்க. தேவ வசனத்திற்காக காது திறந்திருக்கணும், தேவையில்லாதவர்களுக்கு காதை அடிச்சது. அல்லேலூயா. சிலரெல்லாம் இந்த இடி மின்னல் வரும்போது காதை அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பயம். அந்த மாதிரி பக்கத்து வீட்டில் சண்டை போட்டால் காதை அடிச்சிடணும். முடியலன்னா ஒரு பஞ்சை போட்டு உள்ள துருத்திடணும். தேவையில்லாதவர்களை கேட்கக்கூடிய அந்த காது இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது மாத்திரம் அந்த காதுகள் எப்போதும் திறந்திருக்கும். நிறைய வசனம் டைம் ஆச்சு. கடைசி நம்ம தலையும் பாதுகாத்துக்கும். ஒரு அல்லேலூயா. இதுவும் பாதுகாத்துக்கும். எபேசர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 2 வசனம் வாசிங்க. ரட்சணியம் என்கிற தலை சீராவையும் பட்டை தலை சீரா
நமக்கு எதுங்க இப்போ நல்ல கம்பெனி ரோட்டில் போகும்போது ஹெல்மெட் இல்லைன்னா பிடிச்சிடுவாங்க. ஹெல்மெட் இருந்தால் பாதுகாப்பு. ஒரு அலைய சொல்லலையா? தலை சீரா தேவையில்லாதவை சிந்திக்கப்படாதபடி அந்த தலை சீராவையும் நம்ம போடணும். கொலை அந்த தெசலோனிக்க 5:8 வாசி பாருங்கள். 1 தேசம் இருந்து விசுவாசம் மார்க்கவசத்தையும் நம்பிக்கையும் ரட்சிப்பின் நம்பிக்கைங்கிற தலை சீராவையும் தரித்து கொள்ளணுமா? ஒரு அலைய சொல்லலையா? ஹெல்மெட் மாதிரி போர்க்கவசம் ஃபாதர் பாடுறாரு, அதுதான் நம்முடைய கவசம். அதை நம்ம தலை முழுவதுமாக, அதான் சரீரத்தில் எல்லா காவலோடும் ஒன்று இருதயத்துக்கா. சங்கீதக்காரன் என் அவைகள் முழுவது கடிவாளத்தில் என்ன செய்யுங்க? கட்டுங்க. ஆக மீண்டும் அந்த காவல் வீட்டு வாசலை கட்டி எழுப்பணும். தீர்மானம் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்டுட்டீங்க. ஆகவே தீர்மானம் பண்ணி அன்றைக்கெல்லாம் எல்லா இடங்கள் ரத்தத்தை பூசுவதை போல ஒரு பெருசு நிறைந்த ஜீவன் செய்யும்படியாக அப்படியே நம்ம எழுமி நின்று ஆண்டு சமூகத்தை அப்படியே கொஞ்சம் நேரம் நிமிடம் லேட்டானாலும் ஆண்டு சமூகத்தை அப்படியே நோக்கி ரீபாலம் எல்லாம் இப்போ கொடுங்க. நவயங்கள் முழுவதும் ஆண்டவரே நீ பரிசுத்தமாக்குவீராக என்று சொல்லி ஆண்டு சமூகத்தில் அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து எல்லாம் வாயை தருங்க. கத்தர் உதடுகளினால கத்தரை நாம் துதிப்போம். சோதர ஆண்டவரே, சோதர 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 நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆவியானவரே சோதர. ஓ எனது மனவாளனே, நான் பார்க்கும் பார்வை எல்லாம் ஏச்சனவாயிருப்பதா. சொல்லுங்க பாபா. நான் பார்க்கும் எல்லாம் உமக்கு ஏச்சனவாயிருப்பதாக. நான் நடக்கும் பாதை எல்லாம், நான் நடக்கும் பாதை உமக்கு இருப்பதாக. எனது மனவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தானே நான் உம்மைத்தான். நாம் எல்லா கைகளை தட்டி கத்தரை எல்லா காவலோடும் சரீரத்தின் முழுவது காத்துக்கொள்ள கத்த கிருபை செய்கிற தேவன் அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நம்மை ஆற்றி தேற்றி நடத்தின பரிசுத்தாவியானவரை சோதனை பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, இந்த 11வது வாசல் காவல் வீட்டு வாசலை குறித்து ஒரு சரீரத்தை நாங்கள் எப்படி காத்துக்கணும், சரீரத்தினுடைய எல்லா எங்கள் காத்து தியானித்தோம். அதன்படி ஆண்டுடைய வருகை வரையும் நாங்கள் ஜீவிக்க உதவி கேட்கிற பிள்ளைகளும் அதன்படி ஜீவிக்க உதவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை என் முழுவலுமே, என் ஆத்துமாவே கர்த்தரை கர்த்தர் செய்த சகல மறவாதே. கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அன்னிய ஐக்கியமும் சமானம் அனைவரோடும் சகல பரிசுத்தவங்களோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறவரின் சதா காரியம் என்றே நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.